சார் வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம வண்டிக்கு புல்லட்டு தான் கிளச்சு கவர். இந்த கவரை கழட்டுறான். நீங்கள் ஏற்கனவே கம்பெனியில் விட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், கீழே இந்த போல்ட்டெல்லாம் பாருங்கள், எல்லாம் கிராக்கில் இருக்குது. சரிங்களா? நான் அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் நான் அவுக்கும் போது. ஏன்னா அப்புறம் வந்துட்டு ஏன்ட்ட வேலை செஞ்சுட்டு நான் உடச்சிட்டேன்னு இந்த மாதிரி நான் பண்ணும்போது தவறாயிடுச்சு அப்படின்னு என்ன நினைப்பீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த போல்ட்டெல்லாம் கேசிங்லாம் லேசாக கிராக்காகவே இருக்குது. நல்லா ஜூம் பண்ணுறேன், கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கம்பெனியில் விட்டதுனால இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? நான் இப்போ தான் வந்து இந்த கேசிங்கை கழட்டுறேன் நான். ஓகேங்களா? ஆயில் பார்த்தீங்களா கீழே பாருங்கள், இந்த கேசிங் இந்த போல்ட்டு வந்துட்டு லைட்டாக டேமேஜில் இருக்குது. சரிங்களா? அது ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் முன்னாடி செஞ்சவங்க அது கவனமாக இல்லாமல் போட்டு ஓவர் டைட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் கிளச்சு இந்த பக்கம் நான் அவுத்துட்ருக்கேன். அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு வந்து தாசு பண்ணது நம்ம வண்டியை நல்லா தான் விட்டான், தாசு இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வந்துட்டு என்ன நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா சார்? ஓகே. இப்போ கவரை கழட்டுருவோம். இந்த வரேன் அப்படியே கவரை கழட்டிடுறேன். கவரை கழட்டுருவோம். வைப்பா வைடா அப்படியே கேசிங் எடு வா. ஒன்றும் கிளச்சுக்காக தான் இப்போ இதை கழட்டுறோம். அப்படியே கேசிங்க உருவ அப்படியே ஷேக் பண்ணி வெளில எடு பொறுமையாக ஏடுறா, சன்ட்ரா ஏடுறா. அவ்வளோதான், கேசிங் எடுத்தாச்சுங்களா? இதுதான் நம்மளுக்கு கேசிங்கு. இந்த ஒன்று கிளச்சு தான் இப்போ நம்ம மாற்ற போகிறது. இதுதான் உங்களுக்கு சவுண்டு டக்குன்னு. அதனால் கேசிங்கெலாம் கழட்டி வச்சிட்டோம். சரிங்களா? இந்த ஒன்று கிளச்சை மாற்ற வேண்டியதான். ரைட்டு, ஓகே சார்.